அந்த ஹரிநாமத்தை பத்தி மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்கணுமா. இந்த ஸ்லோகமும் சஹஸ்ரநாமம் சொல்லச்சே நாம எல்லாரும் சொல்றதுதான். சர்வசாஸ்திராணி ஆலோட்ய, ஆலோசனம் பண்ணி, ஆராய்ந்துன்னு அர்த்தம். எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசாரியச்ச புனః, ஒரு தரம் புரட்டி பார்த்து விட்டால் போராது, மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ண வேண்டும். இந்த சனாதன தர்மத்தின் பெருமையே பலமுறை கேள்விகளா கேட்டுப்போம், விசாரம் பண்ணுவோம், ஆக்ஷேபம் பண்ணுவோம், சமாதானம் வரும். அதெல்லாம் நாம இன்னைக்கு பண்றதில்ல, இதை எழுதி வைத்த அந்த மூல புருஷர்களே பண்ணிவிட்டார்கள். இன்னும் கேட்டா அதுல என்னென்ன கேள்வி கேட்டிருக்கோ, எப்படி ஆக்ஷேபம் பண்ணிருப்பார்களோ அதெல்லாம் நம்ம புத்திக்கு தோணக்கூட தோணாது. இப்படி எல்லாமா இன்னைக்கு 2025 நாங்க பாக்குற நாஸ்திகவாதத்தை விட அன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காளே. அப்ப எல்லாத்துக்கும் பதில் இருக்கான்னு நமக்கே ரொம்ப வியப்பா இருக்கும். அப்படித்தான் உள்ளது. அதனால அதுல சொல்றது ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః, மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ணி இதமேகம் சுனிஷ்பன்னம், இது ஒன்றே நிச்சயப்படுத்தப்பட்டது, இது ஒன்றுதான் தேர்ந்த கருத்தாக வந்தது. என்னன்னால் தேயோ நாராயணோ ஹரி, நாராயண நம்பெருமான் அவர்தான் ஹரி. தேயா, தியானத்துக்கு விஷயம் என்றால் அவர், அவரைத்தான் எப்போதும் தியானிக்க வேண்டும். உள்ளத்தால நினைக்கிறேன், உடலால வணங்குறேன், வாயால நாமங்களை சொல்ல வேண்டுமானால் நாராயணனான ஹரியை பத்தியே செய் என்பதுதான் இந்த ஸ்லோகம்.